வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா, வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரினாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரினாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரினாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரினாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா ஒரு உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது.
அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10க்கு ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின், ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.